அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 100 வருடங்களுக்கு பிறகு அற்புதமான ஒரு தருணமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் எண்ணி 31 நாட்கள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு உஷ்ண கிரகமான சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் விலகுகின்றன. அதோடு மட்டுமல்ல, சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு உள்ளிட்ட பல அற்புதமான மாறுதல்கள் நடைபெறக்கூடிய இந்த தருணம் என்பது எண்ணி 100 ஆண்டுகளுக்கு பிறகு எண்ணி 31 நாளில் பல அதிரடியான மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். குரு பகவானினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்ணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக அமரப் போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த தருணத்தில் திருமண தடைகள், புத்திரபாகிய தடைகள் உள்ளிட்டவை விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இவை மிக சிறப்பாகவும் இரட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இந்த வேளையில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் வலம் வருகிறார். 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த மாதம் முழுவதும் அள்ளி கொடுப்பதால் எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தைரிய ஸ்தானத்தில் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன் முற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் சனி சுக்கிரனின் இணைவு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த 2 கிரகநிலைகளும் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள், தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். புதிய வேலை வாய்ப்பிற்கான முயற்சியில் மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக அமையும். பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக உண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதை காட்டிலும் மிக வலுவாக சுக்கிரன் அற்புதமான யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் சுக்கிரன். ஏனென்றால் சனியுடன் இணைவது ஒரு புறம், அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும் ஒரு முறம். எனவே
சுக்கிரனின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் வெற்றியையும் இரட்டிப்பாக உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறையின் நாயகன் அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியையும் இரட்டிப்பு நன்மையையும் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத தொழில் ரீதியான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகளில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் மறைந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு கேது வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. வித்யா கரகரான புதன் ஜென்மராசியை விட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறார். இது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு உஷ்ண கிரகமான சூரியனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறாருங்க. உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக பெறுவதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருப்பது முதன்மையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வருவதால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு. புதிய விளைநிலம், புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான அமோகமான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு